எனக்கு முதல்ல சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் முதல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோனா அது நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். பழைய பஸ் ஸ்டாண்டில் உள்ள எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். நம்ம சேலத்தில் தான். நானும் எங்கள் வீட்டுக்காரும் போயிருந்தோம். டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 15 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபா. உள்ளே போனோடனே எங்கே பார்த்தாலும் நம்ம சிஎம் விஜய் அவர்களோட ஃபோட்டோ தான். நான் எந்த எக்ஸிபிஷனுக்கும் நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை. இந்த தாட்டி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் அவரோட ஃபோட்டோ தான் இருந்தது. முதல்ல அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்த எக்ஸிபிஷன் இது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கே பார்த்தாலும் அவரோட ஃபோட்டோவாக இருந்ததா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரே ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிட்டார். ஓரளவுக்கு தான் புகழணும், ரொம்ப புகழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நான் அடக்கி வாசிச்சிட்டேன். இந்த உழவர் வந்து சிறுதானியத்திலே செஞ்சுருக்காங்க. எனக்கு 2-3 பேர் தெரியல, ஒரு 2 பேர் மட்டும் தெரியும். அந்த பக்கம் கேழ்வரகு, இது வந்து கருப்பு எள்ளு அழகாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா. நிறையா நம்ம விவசாயிகளை பற்றி, நம்மளோட மேட்டூர் டேம் பற்றி, ஏற்காடு, நம்ம சுற்று வட்டாரத்தில் உள்ள நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை பொருட்காட்சியாக வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து உரம், நிறைய செடியெல்லாம் வந்து அதுக்கு தேவையான உரம்லாம் இருந்தது. அழகழகாக செடி இருந்தது. அதுக்கு உண்டான பேர்களும் எழுதி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ தான் கம்மியாக ஆளுங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறையா ரெடி ஆகலை. இதுக்கு மேலே தான் எல்லாமே அந்த பெரிய ராட்டாந்தூரி, சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு விளையாட்டு பொருள் அதெல்லாம் இன்னுமே தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 4-5 நாளில் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். திரும்ப நாங்கள் ஒரு 10-15 நாள் கழித்து திரும்பவும் நாங்கள் போவோம். நிறைய ஸ்நாக்ஸ் கடையும் இருந்துச்சு. ஒரு 5-6 ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. அந்த பெரிய அப்பளம், பானிபூரி, மிளகா பஜ்ஜி, காஃபி, கும்பகோணம் காஃபின்ட்டு 30 ரூபா. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி குடித்தார். சூப்பராக இருந்தது. நானும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் நம்ம சிஎம் அவர்களோட ஃபோட்டோ தான். இது வந்து கயிறுனால் ஆனது. கயிறு, மேட்டு, அப்புறம் இது வந்து கோகோ பீட். இது கூட மண் கலந்து வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஜவ்வரிசியால் ஆன உணவுப் பொருளும் அழகழகாக டம்ளரு, கப்புன்னு இருக்குது. ஜவ்வரிசின்ற மரவள்ளி கிழங்கால் தயாரிக்கப்பட்ட உணவும் பொருட்களும். இந்த அப்பளம்லாம் மரவள்ளி கிழங்கால் தான் செஞ்சுருக்காங்க. ஏதோ பவுடர், ஸ்டார்ச் பவுடர் இருக்குது.